ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நாம் நினைத்தது எதுவாக இருந்தாலும் சரி அது நடக்க வேண்டும் என்று ஒரு தெய்வத்திடமும் நம் குலதெய்வத்திடம் நாம் சண்டை போட்டு கொண்டேதான் இருக்கிறோம். அதாவது நாம் நினைத்தது மட்டும் எதுக்கு நடக்க மாட்டேங்கி என்பது போல அனைவருமே ஒரு நினைப்பில் தான் இருந்து கொண்டிருப்போம். அதே போலத்தான் பெரியவா இடமும் ஒரு பக்தர் போய் கேட்டிருக்கிறார். பெரியவா, நான் நினைத்த எவ்வளவோ சாமியிடம் வேண்டியும் பார்த்து விட்டேன், ஏதாவது பரிகாரங்களும் செய்து பார்த்து விட்டேன், இருந்தாலும் நான் நினைத்தது மட்டும் நடக்கவே மாட்டேங்கி பெரியவா. எனக்கு நீங்கள் தான் ஏதாவது சொல்லி எனக்கு நான் நினைத்தது நடக்கவும், அது மட்டும் இல்லாமல் எனது ஆசைகளும் பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டும், எனது வாழ்க்கையில் மாற்றங்கள் வேண்டும், நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர வேண்டும் என்பது போல பெரியவாவிடம் ஒரு பக்தர் கேட்டிருக்கிறார். அதுக்கு பெரியவா அவர்கள் தொடர்ந்து 7 வெள்ளிக்கிழமையில் நீ இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்து வர வேண்டும். 7 வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக செய்ய வேண்டுமாங்க. ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யாம விட்டோம்னா இந்த பரிகாரமானது வெற்றி பெறுவதற்கு வெற்றி பெறாமையே நின்றுமாங்க என்று பெரியவா அவர்களை கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசைகளானது இருக்கத்தான் செய்ய வேண்டும். ஏன்னா ஒருவருக்கு வண்டி வாங்க வேண்டும் என்று இருக்கும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் பெற வேண்டும், திருமணம் பெற வேண்டும் என்று அனைவருக்குமே ஒரு ஆசைகளும் ஒரு நினைத்த காரியங்களும் நிறைவேற வேண்டும். அனைவருக்குமே ஒரு செயல்களானது இருக்கத்தான் செய்யும். அது அனைத்துமே நிறைவேறுவதற்கு தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகள் 7 வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பரிகாரத்தை நாம் வீட்டில் செய்து வந்தாலும் பூஜை அறையில் செய்து வந்தால் நமக்கு அது கிடைக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த பரிகாரத்திற்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்றால் 7 மண் அகல் விளக்குகளை நீங்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும். நெய், அதனுடன் பஞ்சத்திரி என்று கூறலவா, அந்த திரியையும் நீங்கள் அதனுடன் சேர்த்து வாங்கிக் கொள்ள வேண்டும். வாங்கி கொண்டு இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்தியிலும் அவர் கூறிய எளிய பரிகாரம் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது இதற்கு நீங்கள் ஒரு தாம்பூலம் தட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களது பூஜை அறையில் வெள்ளிக்கிழமையில் காலை நீங்கள் எழுந்தவுடன் வீட்டை சுத்தபத்தமாக கழுவிவிட்டு வீட்டில் உள்ள அனைவருமே குளித்து கொண்டால் மிகவும் நல்லதுங்க. குளித்து கொண்டு காலையில் பூஜை அறையில் சென்று நீங்கள் விளக்கை ஏற்ற வேண்டும். இதை பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்தால் மிகவும் நல்லது. ஒரு 4 மணிலிருந்து 6-6:30 மணிக்குள் இதை நீங்கள் செய்வது மிகவும் சிறப்பாங்க. எழுந்தவுடன் இவ்வாறு நீங்கள் தாம்பூலத்தட்டை நன்றாக கழுவி வைத்துக் கொண்டு அதில் முதலாவதாக ஒரு மண் அகல் விளக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்தம் 7 வாங்கிட்டு வந்திருப்பீர்கள் அல்லவா, அதில் 1 மட்டும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்த வேண்டும். 1 மட்டும் எடுத்துக்கொண்டு உங்கள் தாம்பூல தட்டில் நீங்கள் வைத்துக்கொண்டு அதனுடன் நெய்யையும் ஒரு திரியையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து கொண்டு அதை ஏற்றிவிட்டு உங்களுக்கு நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் சரிங்க. தீபத்தை நீங்க ஏற்றும் போது உங்களது நினைத்த காரியம், தற்பொழுது உங்களுக்கு பணமானது வேணும், கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைத்தீர்கள் அல்லவா, அந்த முதல் தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும். அதே போன்று 2வது வாரம் மற்றும் மற்றொரு தீபம் ஏற்றுவீர்கள் அல்லவா, அதே போன்று அப்பொழுதும் நீங்கள் ஒரு நினைத்த காரியத்தை நினைத்துக் கொண்டு அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த 7 வாரங்களும் நீங்கள் உங்களுக்கு 7 மொத்தம் நினைத்த காரியம் 7 நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். 7 காரியங்கள் நடக்க வேண்டும் என்பது போல நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். 7 விளக்குகளுக்கும் 7 காரியங்கள் நீங்கள் நினைத்துக் கொண்டால் அது அப்படியே நடக்குமாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த தாம்பூல தட்டில் முதலாவதாக நான் ஒரு தீபத்தை ஏற்றினோ அந்த தீபத்தை அடுத்தது எடுத்து விட வேண்டுமா என்று கேட்கக்கூடாது. அதையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். 7வது வாரம் வரும் அல்லவா, அந்த 7வது வாரம் வரும் பொழுது 7 தீபத்தையும் நீங்கள் ஒன்றாக ஏற்ற வேண்டும். நீங்கள் அந்த 6 வாரங்கள் ஒரு தீபமாக தான் ஏற்றி வந்திருப்பீர்கள். அதுக்கு அடுத்தபடியாக அந்த 7 தீபத்தையும் நீங்கள் மொத்தமாக ஏற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்றிவிட்டு நீங்கள் என்னென்ன நினைத்ததுகள் நடத்தீர்களோ அந்த 7த்தையும் நீங்கள் ஒரே நாளில் நினைத்து நீங்கள் அனைத்தையுமே செய்துவிட வேண்டும். அந்த 7வது நாளில் உங்களால் முடிந்த நைவேத்தியத்தை நீங்க படைக்க வேண்டும். உங்களுக்கு குலதெய்வ தெய்வமும் சரி அல்லது இஷ்ட தெய்வம், உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வ உருவப்படத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் நைவேத்தியம் படைக்க வேண்டுமோ. அதாவது வாழைப்பழம், கற்கண்டு, பொங்கல் போன்ற பேரிச்சம்பழம் போன்ற பொருட்களை எல்லாம் கொண்டு நைவேத்தியமாக படைத்து அதுக்கப்புறமாக அந்த 7 மண் அகல் விளக்கிலும் தண்ணீர் இருக்கின்ற இடங்களிலோ இல்லை என்றால் அந்த மண் அகல் விளக்குகளை ஆள் நடமாட்டம் இருக்காத இடங்களிலும் நீங்கள் சென்று போட்டிவிட வேண்டுமாம். இவ்வாறு நீங்கள் செய்து வருவதால் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் உங்களது வாழ்க்கையிலும் நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் நினைத்த கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கள் செய்த பாவங்களும் அனைத்துமே நீங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கலாம். 7 வாரங்கள் இதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். முடிந்தவரை இந்த வீடியோவை ஷேர் செய்து வாருங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். உங்களுக்கு இதே போன்ற பெரியவா பற்றி அனைத்து செய்தியும் அவரை பற்றிய மகிமையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.